என் பெயர் ஹரிணி. எனக்கு திருமணம் முடிந்து 10 ஆண்டுகள் ஆகிறது. எங்களுக்கு 2 ஆண் பிள்ளைகள் உள்ளனர். என் கணவர் என்னை விட்டு ஒரு நாள் கூட தனியாக உறங்க மாட்டார். நானும் அப்படித்தான். தினந்தோறும் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். ஒரு நாள் எனக்கு உடல்நிலை சரியில்லை. நான் 2 நாட்கள் வேண்டாம் என்று கூறினேன். அவர் முடியாதென்று என்னை அன்று இரவு முழுவதும் என்னை தூங்கவிடவில்லை. ஆனால் அவருக்கு என் விருப்பத்தை விட அவர் ஆசைதான் முக்கியம். அவர் வெளியூர் வேலை பார்க்கவில்லை, உள்ளூரில் தினக்கூலிதான் பார்க்கிறார். நான் பக்கத்தில் இருக்கும் பண்ணை வீட்டில் வேலை செய்கிறேன். அந்த வீட்டில் வீட்டு வேலைகளையும் தோட்ட வேலைகளையும் செய்து வருகிறேன். அவர்கள் கொடுக்கும் பணத்தில்தான் என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன். நாங்கள் கஷ்டப்படுவது போல் எங்கள் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்று நினைத்து பகலும் இரவும் உழைத்து கொண்டு இருக்கிறோம். என் கணவர் வாங்கும் சம்பளத்தில் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்துவிட்டு மீதி பணத்தில் சேமித்து வைக்காமல் கொடுத்து விடுவார். எப்படி நாட்கள் செல்ல தங்கைக்கு திருமணம் முடிந்து எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்து வந்தோம். அப்போது விருந்து முடிந்து அன்று இரவு புது தம்பதிகளை ரூமுக்கு அனுப்பினோம். எப்போதும் போல் என் கணவரும் சந்தோஷமாக இருக்க ஆசைப்பட்டார். நான் இன்று வேண்டாம், அவர்கள் சென்ற பின்பு பார்த்து கொள்ளலாம் என்று கூறினேன். அவர் எப்பொழுதும் போல் சந்தோஷமாக இருக்க என் கணவர் அழைப்பதும் நான் வேண்டாம் என்று சொல்வதும் வழக்கம்தான். எப்போதும் போல் இன்று தொடங்கியது. நான் காலை எழுந்து என் தங்கையை எழுப்பினேன். என் தங்கை வேகமாக வெளியில் வந்தாள். உடனே என் தங்கையிடம் காஃபியை கையில் கொடுத்தேன். கொடுத்துவிட்டு சந்தோஷமாக இருந்தாயா என்று அவளிடம் கேட்டேன். அவள் உடனே மாமா போல் இல்லை என்று கூறினாள். அப்படி என்றால் இரவு முழுவதும் எங்களைத்தான் அவள் கவனித்து கொண்டிருந்தாளா என்று நினைத்தேன். உடனே அவளிடம், இந்த இடம் வசதி உங்களுக்கு பிடிக்கவில்லையா, ஏதாவது பிரச்சனை சொல் என்று என் தங்கையிடம் கேட்டேன். அவள் அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு அவள் வேலையை பார்க்க சென்று விட்டாள். என் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு நான் எப்பொழுதும் போல் நான் பண்ணை வீட்டுக்கு வேலைக்கு சென்று விட்டேன். சென்று அங்கு அந்த வீட்டில் இருப்பது பண்ணையாரின் 2வது மனைவி. அவரும் முதல் மனைவி இறந்து விட்டார். பண்ணையாரின் 2ஆம் மனைவியின் வயது 28. முதல் மனைவிக்கு ஒரு பெண் பிள்ளை. அவர் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வீட்டில்தான் இருப்பாள். பண்ணையாரின் வயது 52 தான். வேலைக்கு செல்லும் போதெல்லாம் பண்ணையாரின் மனைவி என்னை கவனிப்பார். நீ அதிர்ஷ்டசாலி என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. எனது வீட்டிற்கு வந்த என் தங்கையை பற்றி அவரிடம் கூறினேன். பண்ணையாரின் மனைவி உணவுகளை கொடுத்து, உன் தங்கையை நன்றாக உபசரி என்று அனுப்பி வைத்தார். கையில் கொஞ்சம் பணமும் கொடுத்தார். நான் விரைந்து சென்றேன். எனது கணவர் வேலைக்கு சென்றவர் வரவில்லை. நான் அவரை எதிர்பார்க்காமல் வீட்டுக்கு சென்று என் தங்கையை அவள் கணவரையும் உபசரித்தேன். அன்று இரவு என் கணவர் மது போதையில் வீட்டுக்கு வந்தார். வந்தவருக்கு சாப்பாடு கொடுத்துவிட்டு உறங்க வைத்து விட்டேன். நான் என் தங்கைக்கு தேவையானதை செய்து அவர்களை ரூமுக்கு அனுப்பி வைத்தேன். பிறகு நான் போய் உறங்க சென்று விட்டேன். உடனே அவளின் தங்கை, அக்கா உறங்கிவிட்டாளா என்று ஜன்னல் ஓரமாக நின்று பார்த்தாள். அவள் உறங்காமல் இருப்பதை நான் கவனித்தேன். அக்கா உறங்காமல் இருப்பதை கவனித்த நான் எனக்கு கொடுத்த பாலை வெளியில் எடுத்து வரும் முன் அந்த பாலில் என் கையில் இருந்த தூக்க மாத்திரையை 1க்கு 2ஆக அதில் கலந்து என் அக்காவிடம் கொடுத்தேன். என் அக்கா அந்த பாலை என் மாமாவிடம் கொடுக்கலாம் என்று முயற்சி செய்தாள். உடனே நான், மாமாவை எழுப்பாதே, அவர் உறங்கட்டும், நீ குடித்துவிட்டு படு என்று கூறிவிட்டு அவள் பார்க்கும்படி என் ரூமுக்கு சென்றேன். சென்று என் ஜன்னல் வழியாக நான் என் அக்காவை கவனித்தேன். அவள் பாலை குடித்து உறங்கிவிட்டாளா என்று கவனித்தேன். சுமார்
அரை மணி நேரம் கழித்து என் ரூமை விட்டு வெளியில் வந்து என் மாமா அருகில் வந்து படுத்து கொண்டேன். என் அக்கா போல் அவரை நான் அணைத்து கொண்டேன். பின்பு விடியும் வரை தீபாவளிதான். விடியும் முன்பு என் ரூமுக்கு சென்று விட்டேன். சென்ற பின்பு சிறிது நேரம் கழித்து ரூம் தட்டும் சத்தம் கேட்டது. உடனே என் மாமாதான் தட்டுகிறாரா என்று எனக்கு தோன்றியது. அப்போது என் மனதில் நான் தான் அவர் பக்கத்தில் இருந்தது என்று தெரிந்து என் கதவை தட்டுகிறாரா என்று பதட்டத்துடன் கதவை திறந்தேன். திறந்தவுடன் வியந்து பார்த்தேன். அங்கு இருந்தது என் அக்கா. எங்களுக்கு காஃபி கொடுக்க வந்தாள். நான் சிரித்து கொண்டே குளிக்கச் சென்றேன். என் அக்கா முகத்தில் சந்தோஷத்தை பார்த்தேன். சிறிது நேரம் கழித்து என் வீட்டுக்காரர் வெளியில் சென்று விட்டார். அதன் பிறகு என் அக்கா ரூமுக்கு சென்று ரூமை சுத்தம் செய்யலாம் என்று ரூமுக்கு சென்றார். நான் தூரத்தில் நின்று பார்த்து கொண்டே இருந்தேன். உடனே ஹரிணி ரூமுக்கு சென்றவுடன் அங்கு ரூமை சுத்தம் செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது வைத்த பொருட்கள் வைத்த இடத்திலேயே இருந்தது. என் தங்கை மட்டும் ஏன் மகிழ்ச்சியுடன் செல்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. நேற்று காலை அவள் கூறினாலே மாமா போல் இல்லை என்று, ஒருவேளை தவறு ஏதாவது நடந்திருக்குமோ என்று என் உள் மனது கூறியது. என் கணவருக்கு ஆடைகளை எடுத்து கொடுக்க என் தங்கை ஓடினாள். உடனே எனக்கு சந்தேகம் அதிகமாகி கொண்டே இருந்தது. இதற்கு மேல் இவளை இங்கு விட்டு வைத்தால் சரி வராது என்று நான் நினைத்து அவளை ஊருக்கு அனுப்பி வைத்தேன். மறுநாள் காலையில் பண்ணையார் வீட்டுக்கு வழக்கம்போல் வேலைக்கு வந்தேன். அப்பொழுது பண்ணையாரின் மனைவி சோகத்துடன் இருந்ததை உணர்ந்த நான், என்ன உடல்நிலை சரியில்லையா என்று கேட்டேன். மனம்தான் சரியில்லை என்று கூறினார். உடனே நான் என்ன பிரச்சனை என்று கேட்டேன். அதற்கு பண்ணையாரின் மனைவி, எங்கள் வீட்டில் பொருளாதார பிரச்சனை, அதனால் என்னை பண்ணையாருக்கு இரண்டாம் தாரமாக திருமணம் செய்து வைத்தார்கள். இப்பொழுது என்னை பண்ணையார் கவனித்துக் கொள்வதே இல்லை. எனக்கு மிகவும் கவலையாக உள்ளது. உன்னை பார்த்தவுடன் எனக்கும் உன் மேல் அமையாதா என்று நினைத்ததுண்டு. ஆனால் என் பெற்றோர்கள் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நினைத்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் நான் கூண்டில் அடைந்த கிளி போல் வாழ்ந்து கொண்டு உள்ளேன். அப்பொழுது திடீரென்று பண்ணையார் அங்கு வந்தார். அப்பொழுது பண்ணையாரின் மனைவி உள்ளே சென்று விட்டார். பண்ணையார் என்னிடம், உன் கணவர் என்ன வேலை செய்கிறார்? வெளியில் வேலை செய்வதை விட இங்கே வேலை பார்க்கட்டும். என்ன உன் வீட்டுக்காரர் மது அருந்தும் பழக்கம் உள்ளதா என்று கேட்டார். நான் உடனே பண்ணையாரிடம் இல்லை என்று கூறினேன். பண்ணையார் சிரித்து கொண்டே, நாளையிலிருந்து அவனை வர சொல் கூறிவிட்டு சென்று விட்டார். நான் வீட்டுக்கு சென்று என் கணவரிடம், நீங்கள் வெளியில் எங்கும் வேலைக்கு செல்ல வேண்டாம், நான் பார்க்கும் இடத்திலேயே பண்ணையார் உங்களுக்கு வேலை தருகிறேன் என்று கூறினார். உங்களை அழைத்து வர சொன்னார் என்று கூறியதும் என் கணவருக்கு மகிழ்ச்சி. சரி என்று கூறி இருவரும் வரும் வழியில் என் கணவரிடம் நான், நீங்கள் மது அருந்த மாட்டீர்கள் என்று பண்ணையாரிடம் கூறியுள்ளேன். அப்படி தெரிந்தால் நாம் இருவருக்கும் வேலை இல்லாமல் போய்விடும். பிறகு நாம் பிள்ளைகளை படிப்பை வைப்பதற்கும் வளர்ப்பதற்கும் மிகவும் சிரமமாக இருக்கும். என் கணவரும் சரி, இனிமேல் நான் பார்த்து கொள்கிறேன் என்று என்னிடம் கூறினார். பிறகு நானும் என் கணவரும் பண்ணையாரிடம் வீட்டுக்கு சென்றோம். அங்கு வீட்டு வேலைகளை நானும் என் கணவரும் தோட்ட வேலையும் பார்த்து கொண்டிருந்தோம். பல நாட்கள் சென்றன. ஒரு நாள் எனக்கு உடல்நிலை சரியில்லை. ஆனால் அன்று மட்டும் வேலைக்கு போக முடியவில்லை. உடனே என் கணவரிடம், நான் வேலைக்கு நாளை வருகிறேன் என்று பண்ணையாரிடம் மனைவிடம் கூறிவிடுங்கள் என்று கூறினேன். உடனே சரி என்று என் கணவர் தோட்ட வேலைக்கு சென்று விட்டார். உடனே பண்ணையார் வீட்டுக்கு சென்று சாப்பாடு எடுத்து வா என்று என்னை அனுப்பி வைத்தார். நான் வீட்டுக்கு சென்று சாப்பாடு ஐயா வாங்கிட்டு வர சொன்னார் என்று கூறினேன். உடனே சற்று அமருங்கள் என்று ஒரு குரல் கேட்டது. கேட்டு சிறிது நேரத்தில் சாப்பாடு வந்துவிட்டது. உடனே அதை எடுத்துக்கொண்டு தோட்டத்திற்கு சென்றேன். பிறகு தோட்ட வேலையை முடித்துவிட்டு நான் வீட்டுக்கு சென்றேன். சென்றவுடன் அங்கு என் மனைவி
இன்று என்ன தோட்டத்தில் வேலை செய்தீர்கள் என்று கேட்டாள். கேட்டவுடன் அங்கு நடந்த அனைத்து வேலைகளையும் கூறினேன். உடனே என் மனைவி, இனிமேல் நீங்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டாம். உடனே நான் ஏன் என்று கேட்டேன். உடனே என் மனைவி கூறினாள், அங்கு இருப்பது பண்ணையாரின் இரண்டாவது மனைவி. அவருக்கு சில பிரச்சனைகள் உள்ளது. நாம் இருவரும் சந்தோஷமாக இருப்பது அவர்களுக்கு பொறாமையாக உள்ளது. ஏனென்றால் பண்ணையாருக்கு இரண்டாவது மனைவி பண்ணையார் அவளை கவனிக்கவில்லை என்று சந்தோஷமாக இல்லை என்று என்னிடம் கூறினாள். இப்பொழுது நீங்கள் அங்கு சென்று வருவதை யாராவது பார்த்தால் உங்களை தவறாக பேசுவார்கள். ஆகையால் நீங்கள் அங்கு தோட்ட வேலையை மட்டும் பார்த்து கொண்டு வாருங்கள், வீட்டுக்கு செல்ல வேண்டாம் என்று என் மனைவி கூறினாள். வழக்கம்போல் மறுநாள் வேலைக்கு சென்றோம். பண்ணையார் மனைவி என்னிடம், என்ன ஹரிணி, நேற்று உடம்பு சரியில்லையா, உனக்கு இப்பொழுது சரியாகி விட்டதா என்று கேட்டார். அதற்கு நானும் இப்பொழுது பரவாயில்லை என்று கூறினேன். உடனே பண்ணையாரின் மனைவி சிரித்து கொண்டே, ஏன் நேற்று இரவு முழுவதும் உனக்கு உறக்கம் இல்லையா என்று சிரித்து கொண்டே என்னை கேட்டார். நான் உடனே, அட போங்கம்மா என்று சொல்லிவிட்டு என் வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டேன். ஒரு 2 மாதங்களுக்கு பிறகு என் அம்மா வீட்டுக்கு செல்வதாக 2 நாள் லீவு பண்ணையாரின் மனைவியிடம் கூறிவிட்டு சென்றேன். உடனே பண்ணையாரின் மனைவி செலவிற்கு பணம் கொடுத்து, உன் கணவரை 2 நாட்கள் கூட விட்டு பிரிந்து இருக்க மாட்டாயா, கூடவே அழைத்து செல்கிறாயே என்று கேட்டார். உடனே பண்ணையார் அங்கு வந்து, நீ 1 வாரம் கூட தங்கி இருந்து விட்டு வா, உன் கணவனை விட்டுட்டு நீ போ, இங்க உள்ள தோட்ட வேலையை யார் பார்ப்பது என்று உறக்க கூறினார். நானும் பண்ணையார் சொல்வதை தட்டாமல் அந்த சூழ்நிலையை சரி என்று கூறி சென்று விட்டேன். பண்ணையார் என்னை, இன்று உன் வீட்டில் யாரும் இல்லை, இங்கே சாப்பிட்டு விட்டு இருக்கலாம் என்று என்னிடம் கூறினார். நானும் சரி என்று சாப்பிட்டு விட்டு உறக்கம் வராமல் என் மனைவியை கொண்டிருந்தேன். அப்பொழுது என் மனதில் தோன்றியது என்னவென்றால், பண்ணையாரின் மனைவி பண்ணையாருடன் மகிழ்ச்சியாக இல்லை என்று கூறியதும் என் நினைவில் வந்தது. அப்போது பண்ணையாரையும் ரூமில் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் என்று என் மனம் என்னை தூண்டியது. நான் போகலாமா வேண்டாமா என்று என் உள்ளுணர்வு கூறியது. அதே சிந்தனையில் இருந்த நேரத்தில் அந்த ரூமில் கதவு திறக்கும் சத்தம் கேட்டவுடன் நான் யார் என்று சற்று நிமிர்ந்து பார்த்தேன். நான் நினைத்தது போல் நடந்தது. அது என்னவென்றால், பண்ணையாரின் மனைவி வெளியில் வந்து கிட்டே அமர்ந்து, என்ன உறங்கிவிட்டாயா என்று என்னை கேட்டார். நான் இல்லை, இன்னும் தூக்கம் வரவில்லை என்று கூறினேன். உடனே அவர், என்ன உன் மனைவியை ஞாபகம் வந்துவிட்டதா உனக்கு என்று கேட்டார். நான் அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று கூறினேன். உடனே அவர் என் மனைவி கூறியது போல் பண்ணையாரின் மனைவி என்னிடம் புலம்ப ஆரம்பித்து விட்டாள். பண்ணையார் என்னை கவனிக்கவில்லை. சரியாக நான் என்ன செய்வதென்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று புலம்பிக் கொண்டு இருந்தார். நான் என்ன சொல்வது என்று ஆதரவாக பேசும் என்று அவள் மேல் கையை வைத்தேன். அவள் உடனே அழுகையை நிறுத்திவிட்டு, என்னை சரியாக புரிந்து கொண்டாய் என்று அங்கு என் மனைவியைப் போல் அவள் நடந்து கொண்டாள். விடியும் முன் அவள் இறக்கைக்கு சென்று விட்டாள். இது 2 நாட்கள் அல்ல, 3 நாட்களுக்கு மேல் நடந்து கொண்டிருந்தது. மறுநாள் காலை என் மனைவி ஊரிலிருந்து வந்தவுடன் என்னை பார்த்து, ஏன் உனக்கு என் ஞாபகம் வரவில்லையா, ஏன் என்னை வந்து பார்க்கவில்லை என்று கோபத்துடன் திட்டினாள். நான் அங்கு வருவதற்கு எனக்கு நேரமில்லை, இங்கு வேலை சரியாக நீதானே என்னை வேலைக்கு சேர்த்து விட்டாய் என்று நானும் பேசினேன். உடனே அங்கு பண்ணையார் விரைந்து வந்தார். இப்பொழுது என்ன நடந்து விட்டது என்று நீ வந்தவுடன் அவனை சண்டை போடுகிறாய் என்று கேட்டவுடன், அதெல்லாம் ஒன்றுமில்லை ஐயா என்று கூறி என் வேலைக்கு சென்று விட்டேன். பண்ணையார் அம்மா என்னை பார்த்து, ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்துவிட்டாய் என்று கேட்டார். நான் உடனே எனது வேலை முடிந்து விட்டது என்று சொன்னவுடன் பண்ணையார் அம்மா
நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று கூறினார். ஏன் என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அன்று இரவு நாங்கள் வீட்டுக்கு சென்றோம். நானும் என் கணவரும் எப்பொழுதும் போல் இருந்தோம் மகிழ்ச்சியாக. மறுநாள் காலை என் கணவரை கூப்பிட்டு, பண்ணையார் மனைவி நாம் இருவரும் எங்காவது வெளியில் செல்லலாமா என்று கேட்டதை நான் அதை கேட்டுவிட்டேன். இது தவறாக எனக்கு தோன்றுகிறதே என்று நினைத்து நான் ஊருக்கு சென்றபோது ஏதாவது நடந்திருக்குமோ என்று என் மனசு கூறியது. நான் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது என்று நினைத்து என் வேலையை பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது பண்ணையாரின் குரல் கேட்டது. என்னவென்று ஓடி பார்க்க நான் சென்று என் கணவர் பண்ணையாரின் மனைவியை கட்டிப்பிடிப்பது போல் இருந்தது. அதை பார்த்த பண்ணையார் என் கணவரை கட்டையால் தாக்கி கொண்டிருந்தார். நான் ஓடி சென்று என்ன நடந்தது என்று கேட்டேன். என் மனைவியிடம் உன் கணவர் தகாதவாறு நடந்து கொண்டிருந்தான். அதை நான் பார்த்தவுடன் அவனை நான் அடிக்க சென்றேன். இனிமேல் இவன் இந்த பக்கம் வரக்கூடாது, அவன் மட்டுமல்ல நீயும் தான் என்று சொல்லி என் கணவரை அடித்து வெளியில் தள்ளிவிட்டார்கள். கணவருடன் நான் பேசவில்லை. வழக்கம் போல் என் கணவர் மகிழ்ச்சியாக இருக்க என்னை தூண்டினார். நான் அவரை திட்டிக் கொண்டிருந்தேன். உடனே அவர் என் பிள்ளைகள், ஒரு பிள்ளை டிவி பார்த்து கொண்டிருந்தது, மற்றொரு பிள்ளை தூங்கிக் கொண்டிருந்தது. உடனே என் கணவர் டிவியை ஆஃப் செய்துவிட்டு வீட்டின் பின்பக்கம் சென்று விட்டார். நான் சிறிது நேரம் கழித்து எங்கே சென்றார் என்று புரியாமல் நான் வீட்டுக்கு வெளியே நானும் சென்றேன். உடனே அவர் என் கையை பிடித்து இழுத்து என்னை வலுக்கட்டாயமாக அவர் ஆசைக்கு இணைய வைத்தார். அப்போது நான் நிராகரித்ததால் என்னை பலமாக தாக்கினார். அந்த சத்தத்தை கேட்டு பக்கத்தில் இருந்தவர்களும் எங்கள் வீட்டுக்கு ஓடி வந்தனர். என் கணவர் அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டார். என்னை பார்த்தவர்கள், ஏன் உன் கணவன் மிருகத்தனமாக நடந்து கொள்கிறான், அவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என்று கூறி என் கணவரை மிகவும் மோசமாக திட்டினார்கள். இங்கு நடக்கக்கூடிய அனைத்து சம்பவத்திற்கும் நானே முழு பொறுப்பு என்று நினைத்து என்னை நானே திட்டிக் கொண்டேன். மறுநாள் காலையில் அவரை நான் பார்த்தவுடன், நீங்கள் செய்த வேலைக்கு இப்பொழுது நாம் 2 பேரும் வேலையை போய்விட்டது. இப்போது நாம் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது, எப்படி படிக்க வைப்பது, பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்து நீங்கள் உங்கள் போக்கை மாற்றிக்கொள்ளுங்கள், நீங்கள் மீண்டும் தினக்கூலிக்கு சென்று வாருங்கள் என்று கூறி அவருடன் நானும் கிடைக்கும் வேலையை பார்த்து கொண்டிருந்தேன். இப்பொழுது சில நாட்கள் ஓடின. அவரிடம் மாற்றம் தெரிந்தது. இப்பொழுது குடிப்பழக்கத்தை விட்டு என் பிள்ளைகளையும் என்னையும் மிக நன்றாக பார்த்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது எங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக உள்ளது. இனியும் சந்தோஷமாக இருப்போம். இந்த கதையை படித்தவர்களுக்கும் கேட்டவர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம் நண்பர்களே. தர்மம் செய்வதை ஒரு அழகான பொழுதுபோக்காக்கி கொள்ளுங்கள். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. வணக்கம்.